அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் டி இன் சி இஸ் ஈக்குவல் டு கேடி? கே கான்ஸ்டன்ட். சி ஈக்குவல் டு கேடி என்பதில் சிக்கும் டிக்கும் இடையேயான உறவு என்ன? இங்கு கே என்பது மாறிலி ஆகும். இப்போ இந்த கேள்வியிலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இதில் சியும் டியும் வேரியபிள். வேரியபிள்னா என்ன? மாறக்கூடியது. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மாறிலி, மாறாதது. அப்போ இந்த கொஸ்டினை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ சி இஸ் ஈக்குவல் டு கேடி, ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி, சி இஸ் ஈக்குவல் டு இஎஃப் ஹெச் ஸ்கொயரு, இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷனில் வர்றதை கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பின்னமாக இருந்துச்சுன்னா 2/3 எக்ஸ் அப்படின்னா இந்த 2/3 மாறுமா? மாறாது. இப்போ 2 இந்த வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க மொத்த வேல்யூ மாறும். இந்த வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க மொத்த வேல்யூ குறையும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இது வந்து 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது 3/1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? மொத்த வேல்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதை டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவோம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இப்போது இது சிம்பிளாக சி இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் கே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இரண்டு நிலைகளிலுமே இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். இது இப்போது மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம நாளைக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு டி/கேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கேவோட வேல்யூ அதிகமாக அதிகமாக மொத்த வேல்யூ குறையும். அப்போ ஒரு பக்கம் அதிகமானால் இன்னொரு பக்கம் குறைஞ்சிது, இல்லை ஒரு பக்கம் குறைஞ்சா இன்னொரு பக்கம் அதிகமாகுதுன்னா அது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன? சி இஸ் ஈக்குவல் டு கேடினா இங்கே கேவோட வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க இங்கே சியோட வேல்யூ அதிகரிக்கும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கேவோட வேல்யூ அதிகரிக்க அதிகரிக்க சியோட வேல்யூ குறையும். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எவ்வளோ இந்த வேல்யூ உயர்த்தினாலும் அதே சமமான வேல்யூ இந்த பக்கமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் வந்து 1 தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட்னா 3 ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி கேஸில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். அன்ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இது வந்து அதிகரிக்கும் போது அது கண்டிப்பாக வந்து இது குறையும்னு சொல்ல முடியாது, அதிகமாகும்னு சொல்ல முடியாது. மாறி மாறி நடந்துச்சுன்னா அது வந்து அன்ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். அப்போ ஆன்சர் நாட் நோன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது நேர் விகிதம். அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைங்க, பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேவா?